எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், கடைசி நாளில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்போஸ்தலர் 2:17. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகம் ஒவ்வொருவர் மீதும், மாம்சமுள்ள நம் ஒவ்வொருவர் மீதும் இருளை கொட்டுகிறது, இருளை ஊற்றுகிறது, இருளினால் நிரப்புகிறது. கசப்பு, வேதனை, சஞ்சலம், போராட்டம், இருள், இழப்பு, பிரிவினை, வஞ்சகம் என்னும் பிசாசின் கிரியைகள், அந்தகார சக்திகளின் கிரியைகள், மந்திரங்கள், வில்லி சூனியங்கள், வேலையில்லா திண்டாட்டம், பண கஷ்டம், நோய், இதைத்தான் பிசாசு ஊற்றுகிறான் ஊற்றுகிறான் ஊற்றுகிறான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் இவைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டும். ஆகவே உங்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன், தெய்வத்தின் ஆவியை ஊற்றுவேன். மரணத்திற்குரிய ஆவியை பிசாசு ஊற்றுகிறான். ஆனால் ஜீவனுக்குரிய ஆவியை, உங்களை உயிரோடு எழுப்பி உயிரோடு வாழச் செய்யும் ஆவியை இயேசுவாகிய நான் உங்கள் மீது ஊற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாக இருங்கள். இன்று ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார். அவர் உங்களை விடுவிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 அப்படி கூறுகிறது. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார். அதற்கு தமது ஆவியை மழையை போல உங்கள் மீது ஊற்றுகிறார், மழையை போல ஊற்றுகிறார். மழை குளங்களை நிரப்பும். இந்த குளங்களில் இருந்து அருவிகள், ஆறுகள் புறப்பட்டு போகும். அந்த தண்ணீர் எங்கெல்லாம் போகிறதோ அங்கே ஜீவ ஜந்துக்கள் வாழும். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய மழையை உங்கள் மீது ஊற்றுகிறார். நீங்கள் வாழும்படியாக, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக, அவைகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெறும்படியாக இப்பொழுது ஆண்டவரே உமது ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுவீர்களா? நிரப்புவார். அதோடு கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் யார்? இயேசுவின் ஆவி, இயேசுவுக்குள் இருக்கும் ஆவி, அவரை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள் இறங்குவார். ரோமர் 8:11 படி உங்களுடைய மாம்ச சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார், அவரோடு கூட உயிரோடு வாழும்படி செய்வார். ஆகவே அவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், என்னை நிரப்ப சுவாமி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு 2008 வருடத்திலே இவ்விதமாக கூறினார். மார்ச் 14 என் தந்தை இறந்து 23 நாட்கள் நான் தூங்கவே முடியவில்லை. நான் சொன்னேன், ஆண்டவரே, என் தந்தை கோடிக்கணக்கான ஜனங்களை சுமந்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய ஆவியானவரால் எப்படி இவர்களை சுமக்க முடியும்? யார் இவர்களை சுமப்பார்கள்? இவர்கள் அழிந்து போகக்கூடாது என்று நான் கலங்கி 23 நாட்கள் அவருடைய பாதத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். தூக்கமே வராது, கதறுவேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மிகப்பெரிய வெளிப்பாடை கொடுத்தார், மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்தார். வரும் காரியங்களை ஒரே வினாடியில் காண்பித்தார். என்னென்ன நடக்கப் போகிறது, என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரே வினாடியில் காண்பித்தார். நம் வாழ்க்கைக்காக எல்லாம் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் காண்பித்து சொன்ன ஒரு காரியம், எனக்கு அருமையான மகனே, நான் உனக்கு இனி தகப்பனாயிருப்பேன். இதுவரைக்கும் உன் தகப்பன் மூலமாக என் சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்பட்டாய். இனி நானே உனக்கு தகப்பனாயிருப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்னை வழி நடத்துவேன். அதில் முக்கியமான காரியம் ஆண்டவர் சொன்னார், இனி வரும் நாட்களில் ஊழியத்திலே நட்சத்திரங்களைப் போல இருக்கும் மக்கள் செயல்படாமல் போகும்படியான சூழ்நிலை வரும். மினிஸ்ட்ரி ஸ்டார்ஸ் இனி இருக்க மாட்டார்கள், செயல்பட முடியாது. மெகா ஸ்டார்ஸ் ஊழியத்திலே இருக்க மாட்டார்கள். ஆனால்
இனிவரும் நாட்களிலே நான் என் குமாரரையும் என் குமாரத்திகளையும் எங்கும் தீர்க்க தரிசனம் அறிவிக்க வைப்பேன். தீர்க்க தரிசனம் என்பது என்ன? இயேசுவை குறித்த சாட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 அப்படி கூறுகிறது. இயேசுவை குறித்த சாட்சி, அதுவே தீர்க்க தரிசனம். என் பிள்ளைகளை என் ஆவியினால் நிரப்புவேன், எல்லாரையும் நிரப்புவேன். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் மூலம் என்னுடைய நாமத்தை நான் அறிவிப்பேன். இதுவரைக்கும் 6 மெகா ஸ்டார்ஸ் 10 மெகா ஸ்டார்ஸ் என்று இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், இனிமேல் இந்த மெகா ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்க மாட்டார்கள். என்னுடைய பிள்ளைகள் அனைவர் மூலமாகவும், என் ஆவியை பெற்ற அனைவர் மூலமாகவும், என்னை சுமந்து கொண்டிருக்கும் இயேசுவின் ஆவியை சுமந்து கொண்டிருக்கும் அனைவர் மூலமாகவும் என்னுடைய சாட்சியை நான் விளங்க பண்ணுவேன். தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதோடு கூட என் நாமத்தினாலே ஜனங்களை பராமரிப்பார்கள், அற்புதங்களை கொண்டு வருவார்கள், அனாதை சாலைகளை எழுப்புவார்கள், இன்னும் உயர்ந்த ஸ்தானங்களிலிருந்து தானியேலை போல ராஜாக்களை வழிநடத்துவார்கள், யோசேப்பை போல வறட்சியின் காலத்திலே தேசத்திற்கு விமோசனத்தை கொண்டு வருவார்கள், அவர்கள் வாழும் வழியை கொண்டு வருவார்கள், விளைச்சலை கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை நான் என் பிள்ளைகள் மூலமாக எழுப்புவேன். ஒருத்தர் 2 பேர் அல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள். ஆகவே என் மகன் பால், நீ இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே இப்படிப்பட்ட குமாரரையும் குமாரத்திகளையும் நீ எழுப்ப வேண்டும். இதுவரைக்கும் ஜெபத்தை பெற்று அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் நீ பயிற்றுவித்து மற்றவர்களுக்கு ஜெபம் செய்ய, மற்றவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வர, அவர்களை குமாரரும் குமாரத்திகளுமாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களாக நீ உருவாக்க வேண்டும் என்று எனக்கு ஆண்டவர் சொன்னார். இயேசுவை குறித்த சாட்சியை விளங்கச் செய்கிறவர்களாக நீ உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். இந்தியா முழுவதும் ஜெப தீர்க்கதரிசனம் பயிற்சியை நடத்தினோம். இதுவரைக்கும் 40,000 பேர் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெவ்வேறு மொழியை பேசுகிறவர்கள், வெவ்வேறு தேசத்திலே பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதனால்தான் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்கள் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த ஜெப வீரர்கள் வீராங்கனைகள் தீர்க்க தரிசனம் உரைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரமும் வெவ்வேறு பாஷையிலே இந்தியா முழுவதிலும் டெலிஃபோன் பிரேயர் மூலம் தீர்க்க தரிசனம் உரைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சோஷியல் மீடியா மூலம், லெட்டர்ஸ் மூலம் வருகிற ஜெப விண்ணப்பங்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் என் குடும்பத்தினரும் தனித்தனியே ஜனங்களுக்காக கரம் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள். ஆம், ஆண்டவர் அது நிமித்தம் ஊழியத்தை விரிவுபடுத்தி கோடிக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வல்லமையினால் தொடும்படி கிருபை செய்திருக்கிறார். எத்தனை இன்னல்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள், ஆனால் அவைகள் அனைத்தின் மத்தியிலும் ஆண்டவர் பெருக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம், காருண்யா மூலம், சீஷா மூலம் இயேசுவை குறித்த சாட்சியின் பலனை அனுபவிக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்று உங்களையும் அப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அவருடைய ஆவியினால் நிரம்பி ஆண்டவர் வைத்திருக்கும் இடத்திலே, அவர் உங்களுக்கு வகுத்திருக்கும் வழியிலே இயேசுவை குறித்து சாட்சி சொல்லி, ராஜாவுக்கு சாட்சி சொல்லி, தேவை இருக்கும் மக்களுக்கு பிஸ்னஸ்லே ஆண்டவருடைய வழியை கொண்டு வந்து அவர்களை பராமரிக்க சாட்சி சொல்லி, தீர்க்க தரிசனமாக சாட்சி சொல்லி, ஆவிக்குரிய ரீதியிலே ஜனங்களை ரட்சிப்புக்கு நடத்தி அற்புதங்களை கொண்டு வந்து, இன்னும் ஜெபம் செய்து அற்புதங்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்து சாட்சியை சொல்ல கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவாராக. அதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தர் உங்களை குமாரராக, குமார்த்தியாக வைத்து தீர்க்க தரிசனம் உரைக்க வைப்பார். அப்பொழுது உங்கள் குடும்பம் செழிக்கும்படியாக செய்வார். அப்படி இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கும் அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆண்டவர் எங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் இது வரைக்கும் எல்லா நிலையிலும் பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறபடியினார், குமாரரையும் குமார்த்திகளையும் எழுப்பி தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறபடியினார், நீங்களும் அந்த
கூட்டத்திலே சேரும் பொழுது, என்னையும் ஆண்டவரே உபயோகப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், உங்களையும் உபயோகப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுவார். எப்படி ஆண்டவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? நான் தகுதியற்றவன் சுவாமி, எனக்கு உமது ஆவி எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். லூக்கா 12:49-50 வாசித்து பாருங்கள். இயேசு சொல்கிறார், பூமியிலே அக்கினியை போட வந்தேன். அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. ஆனால் 50ஆம் வசனத்திலே, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. இதற்காக அக்கினியை ஜனங்களுக்குள் கொண்டு வர ஆவியை, தேவனுடைய ஆவியை, இயேசு தம்முடைய ஆவியை ஜனங்களுக்குள் கொண்டு வர ஆண்டவர் இயேசு ஒரு முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருந்தது. அதுதான் சிலுவை, மரணமாகிய ஸ்நானம். தெய்வமாகிய அவர் தம்மையே மரணத்தில் ஊற்றினார். ஊற்றி இறைவனுடைய ஆவியினால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ரோமர் 8:11 படி உயிரோடு எழும்பினார். சரீரத்திலே அவர் தம்மையே விதைத்தார், மரணத்திற்கு விதைத்தார். ஆனால் எழும்பும் பொழுது மகிமையுள்ள சரீரமாக அவர் எழும்பினார், ஆவிக்குரிய சரீரமாக எழும்பினார். அந்த ஆவிக்குரிய சரீரத்தை தான், ஆவிக்குரிய அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நிரம்பும் பொழுது இயேசுவை போல மாறி எழும்புகிறீர்கள். இன்று இயேசு தெய்வமாக இருக்கிறார். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கும்படியான அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:10 படி அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஜனங்களுக்கு இயேசுவை கொண்டு வர, அவருடைய அற்புதங்களை ஜனங்கள் ருசிக்க, அவருடைய வார்த்தையை கேட்டு வழிநடத்துதலை பெற்று செயல்பட ஆண்டவர் உங்களை அவருடைய குமாரனாக, குமார்த்தியாக மறுரூபப்படுத்தி இயேசுவை போல வெளிப்பட உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதற்காக இயேசு பாடுபட்டிருக்கிறார். ஆகவே உங்கள் தகுதி நிமித்தம் அல்ல, ஆண்டவரே நீர் எனக்காக மரணத்தை ருசி பார்த்து உயிரோடு எழும்பி இருக்கிறீர், உமக்கு நன்றி. ஆகவே நானும் பாவத்திற்கு மரித்து பரிசுத்தத்திற்கு, ஜீவனுக்கு நான் எழும்பும்படியாக எனக்கு அருள் புரிவீர். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை உமது ஆவியினால் நிரப்பும் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார். இயேசு நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தம்மையே மரணத்தில் ஊற்றி உயிரோடு எழும்பி இருக்கிறார். ஆகவே எனக்கு பாக்கியம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பேன், என்னை ஆண்டவர் தமது ஆவியினால் நிரப்புவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிரப்புவார், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நிரப்புவார். அவருடைய குமாரனாக, குமார்த்தியாக மாறுவீர்கள். அவருடைய ஆவியினால் நிரம்பினவர்களே அவருடைய குமாரராக இருக்கிறார்கள், குமார்த்திகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. இன்னும் ஆண்டவர் இந்த கிருபை எல்லாருக்கும் தருகிறார். மத்தேயு 22:1-14 வாசித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தார். அந்த கல்யாணத்தின் போது ஒரு பெரிய விருந்தை ஒழுங்கு பண்ணினார். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ராஜாவுக்கு அறிமுகமானவர்கள், ராஜாங்கத்துக்கு உரியவர்கள் எல்லாம் சாக்கு போக்கு சொல்லி வரல. உடனே ராஜா சொன்னார் அவருடைய ஊழியக்காரரிடம், நீங்க ரோட்டுக்கு போய், தெருவுக்கு போய், அங்க இருக்கிற எல்லா ஏழை மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, தெருவில் இருக்கிறவங்களை கூட்டிட்டு வாங்கப்பா, இல்லாதவர்களை கூட்டிட்டு வாங்கப்பா, ராஜாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு விருந்தை கொடுத்தார், அவங்கள பராமரிச்சார், ராஜாங்கத்துக்கு உரியவர்களாக மாறினார்கள். அந்த கிருபை தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் ஒண்ணுமே இல்லை, நான் பாவி, நான் கடவுளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். உங்களை தான் அவருடைய குமாரனாக, குமார்த்தியாக மாற்ற உங்களை அழைக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவரே என்னை அழைப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி அவருடைய அன்பை நம்பி உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவருடைய ஆவியினால் இப்பொழுது உங்களை நிரப்புவார். சரி, ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது என்ன நடக்கிறது? இயேசுவை போல மாறுகிறீர்கள். இயேசுக்குள் இருந்தது பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். தெய்வத்தின் ஆவி உங்களுக்குள் இறங்குகிறார்.
வெளிப்படுத்தின விசேஷம் 22, 11, 12 வாசித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இந்த உலகத்தில் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாக இருக்கிறவள் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆனால் பரிசுத்தமுள்ளவளாகிய நீ இன்னும் பரிசுத்தமுள்ளவளாக மாறு, பரிசுத்தமுள்ளவனாக மாறு. ஏனென்றால் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கொண்டு வருவேன், நான் கொண்டு வருவேன். உலகத்தில் நீ பரிசுத்தமாக வாழணும், இயேசுவை போல வாழணும், குமாரனாக வாழணும், குமார்த்தியாக வாழணும், தெய்வகுமாரனாக தெய்வகுமார்த்தியாக வாழணும். அதற்கு ஒரே வழி பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் உனக்குள்ள இருந்து வரணும்பா, உனக்குள்ள இருந்து வரணும். எப்படி இந்த பரிசுத்தம் வருது? யாவரோடும் சமாதானமாக இருக்கும் பொழுது. எபிரேயர் 12:14. இந்த பரிசுத்தம் வரும் பொழுது பிரியமானவர்களே, எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறோம். எல்லாரோடைய சமாதானமாக இருக்க ஆண்டவன் அருள் புரிகிறார். எல்லாருடைய நேசத்தையும் பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஏசாயா 1:15 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கைகளை விரித்து எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ற, ஆனால் என் கண்களை உன்னை விட்டு மறைக்கிறேன், நான் பார்க்கவே மாட்டேன் நீ ஜெபம் பண்றது, மிகுதியா ஜெபம் பண்றப்பா. ஆனால் உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏன்? உன் கைகள் இரத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. கையை தூக்கிட்டு ஜெபம் பண்ற, கேட்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். உன் கையில் ரத்தம் இருக்கு. என்ன ரத்தம்? 1 யோவான் 3:15. தன் சகோதரனை சகோதரியை பகைக்கிறவன் பகைக்கிறவள் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அவனுக்கு நித்திய ஜீவனே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் எபிரேயர் 12:24 படி இயேசுவின் ரத்தம் நமக்காக மன்றாடுகிறது. அவருடைய ரத்தம் மன்றாடி நன்மையானவைகளை பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்குவார். ரொம்ப நேரம் ஜெபம் பண்றதில்லை, ஆவியானவரால் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அவருடைய தீர்மானம் நமக்கும் நம் மூலமாக மற்றவர்களுக்கும் நிறைவேறுகிறது. அதற்கு நாம் யாவரோடும் யாவர் மீதும் அன்பு கொண்டு பாசம் கொண்டு நேசம் கொண்டு இருதயத்திலே ஆண்டவரோடு இணைந்து இயேசு எப்படி எல்லாரையும் நேசிக்கிறாரோ, அவரை திட்டுகிறவர்கள், கேவலப்படுத்துகிறவர்கள், அவரை தள்ளி வைக்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகளை அழிக்கிறவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறார். அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். இவன் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறானே, இவனை மன்னியும் 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 என்று ஜெபிக்கும் இருதயம் உள்ளவராக இருக்கிறார். அதே ஆவி நமக்குள் இறங்குகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. அப்பொழுது நாம் ஆண்டவருடைய குமாரனாக குமார்த்தியாக இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருடைய அன்பிற்குள் கொண்டு வருகிறோம். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. யாவரோடும் சமாதானம், யாவரையும் நேசிக்கும் கிருபை, யாவரையும் சுமக்கும் கிருபை, யாவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றும் அதிகாரம், அன்பின் நிமித்தம் அதிகாரம். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார். ஒரு கூட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைச்சது, இவர் கிடைக்கல. அப்போ போதகர் சொன்னார், உங்களை யாருக்காவது யார் ஒருவரோடு பிரச்சனை இருந்தால், பிரிவினை இருந்தால் மன்னிப்பு கேளுங்கள், அவர்களோடு ஒப்புரவாகுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார் என்றார். இவர் உடனே எழுந்து வெளியே ஓடினார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, எதுக்கு ஓடுறாரு இவர்? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தார், ஜெபம் பண்ணார். எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஆவியானவர் இவரை நிரப்பினார். ஒரே சந்தோஷம். அவர் சொன்னார், என் சகோதரி எனக்கு மிகுந்த துரோகம் பண்ணிட்டா, ஏன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்துட்டாங்க, அவங்க தப்பு செஞ்சாங்க, ஆனால் நான் போய் இப்போ அவங்ககிட்ட ஒப்புரவானேன். நான் சொன்னேன், உங்களை வெறுத்தது தவறு, இயேசு உங்களை நேசிக்கிறார், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று ஒப்புரவானேன். இப்பொழுது பாருங்கள், தெய்வம் எனக்குள் வந்து விட்டார், தெய்வத்தின் ஆவி எனக்குள் வந்து விட்டார். இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும்? இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும்? ஒரே சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் இந்த சந்தோஷத்தினால் ஆண்டவர் நிரப்புவார். பயப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே சின்னவன் 1000 சிறியோன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏசாயா 60:22 படி பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் 1000 உயர்வீர்கள், பலத்த ஜாதியாக எழும்புவீர்கள்.
வேலூரிலே இயேசு அழைக்கிறார் கூட்டம் 1990-92 அந்த நாட்களில் நடைபெற்றது. அந்த நாட்களில் வாலிபர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அழைத்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். வாலிபர்கள் மீது கர்த்தர் ஆவியானவரை ஊற்றினார். அதில் படிக்காத ஒரு பிள்ளையின் மீது ஊற்றினார். நாங்கள் கூட்டத்தை முடித்து வீடு திரும்பிவிட்டோம், சென்னைக்கு திரும்பிவிட்டோம். ஆனால் அதன் பிறகு அவள் ஒரு ஆலயத்திற்கு போக ஆரம்பித்தாள். பரிசுத்த ஆவியானவர் அவளை நிரப்பி தீர்க்கதரிசனம் உரைக்க வைத்தார். அங்கு இருப்பவர்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை சொல்ல ஆரம்பித்தாள். அந்த சபை 1000 மடங்கு பெருகியது. அவள் மூலமாகவே சபை பெருகியது. அவள் போதகர் அல்ல, ஆனால் அவளுடைய தீர்க்கதரிசனம் மூலம் 1000 மடங்கு பெருகியது. கர்த்தர் உங்களையும் சின்னவர்களாகிய உங்களையும் 1000 மடங்கு பெருகச் செய்வார். உங்களை தாழ்த்துங்கள். மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இப்பொழுதும் ஆண்டவனே, எல்லாரையும் நேசிக்க எனக்கு இருதயம் தாரும், பரிசுத்தமாயிருக்க எனக்கு இருதயம் தாரும். என்னை பிள்ளையை போல தாழ்த்துகிறேன், உமது பிள்ளையாக தாழ்த்துகிறேன். எனக்கென்று பெருமை வேண்டாம், எனக்கென்று ஆசைகள் இச்சைகள் வேண்டாம். நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்வீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார், தீர்க்க தரிசனங்களை கொடுப்பார். லூக்கா 10:21 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு அவருடைய சீஷர்களை குறித்து களி கூறுகிறார். அவர் ஆண்டவரிடம் ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இந்த ரகசியங்களை எல்லாம் மறைத்து பாலகர்களாகிய என்னுடைய சீஷர்களுக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறீர், உமக்கு நன்றி என்று. அந்த படிக்காத பிள்ளைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்தார். தெய்வ ஞானத்தை கொடுத்தார், தெய்வ வழிநடத்துதலை கொடுத்தார். எத்தனை குடும்பங்கள் கட்டப்பட்டது. உங்களையும் ஆண்டவர் அப்படியே செய்வார். உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். 2 ராஜாக்கள் 2:9 எலிசா ஜெபம் பண்ணினான். எஜமானே, நீர் போய்விட்ட பிறகு எனக்கு உமக்குள் இருக்கும் 2 மடங்கு ஆவி வேண்டும் என்று குழந்தையை போல அழுதான், பிள்ளையை போல அழுதான். ஆண்டவர் அவரை ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்தார். ராஜாக்களை வழிநடத்த வைத்தார். ராஜாக்கள் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, தகப்பனே தகப்பனே, நான் எப்படி ராஜ்யத்தை நடத்துவது, போரை செய்வது என்று எனக்கு காட்டும் என்று சொன்னார்கள். அப்படியே உங்களையும் ஆண்டவர் இன்று ராஜாக்களுக்கு வழிநடத்துதல் கொடுக்கும்படி, ஏழைகளுக்கு வழிநடத்துதல் கொடுக்கும்படி செய்வாராக. அப்படித்தான் எனக்கு என்னுடைய வாழ்விலும் 1980 வருடத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பிய பொழுது அவர் என்னோடு பேசினார். அவர் சொன்னார், என் மகன் பால், உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இதுவரைக்கும் நிறைய சிநேகிதர்கள் இருந்தார்கள், ஆனால் இனி நான் மட்டும்தான் உனக்கு சிநேகிதராக இருப்பேன். அன்றிலிருந்து எனக்கு எல்லாவற்றையும் செய்ய கற்றுக் கொடுத்தார், படிக்க கிருபை செய்தார். நான் பட்டம் பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார், PhD முடிக்கும்படி கிருபை செய்தார். 26 வயதில் திருமணமானது. அருமையான பெண்ணை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். இன்னும் அதன் பிறகு என் தந்தையோடு சேர்ந்து லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும் கிருபை கொடுத்தார். அற்புதங்களை பரிசுத்த ஆவியானவரால் செய்தார். ஜனங்களுடைய பெயர்களை அழைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்படியான ஞானத்தை கொடுத்தார். காருண்யா பல்கலைக்கழகத்தை கட்டும்படி கிருபை செய்தார். அவர் ஒரு சிநேகிதனாக கூட இருந்து வழி நடத்தி கொண்டே இருந்தார். ஒவ்வொன்றையும் செய்ய ஆற்றல் கொடுத்தார். அதன் பிறகு என் தந்தை மரித்த பிறகு 2008 அவர் சொன்னார், நான் இனி உனக்கு தகப்பனாயிருப்பேன். உங்கள் அப்பா மூலமாக என் வார்த்தையை கேட்டாய், இனி நானே உனக்கு தகப்பனாயிருந்து வழி நடத்துதல் கொடுப்பேன். அப்படித்தான் ஆண்டவர் வரும் காரியங்களை காண்பித்தார். ராஜாக்களுக்கு வார்த்தை, லட்சங்களுக்கு வார்த்தை, இன்னும் ஏழைகளுக்கு பராமரிப்பு, இன்னும் ஆண்டவருடைய வல்லமையினால் தேசங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து அவருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் கிருபை, இது எல்லாவற்றையும் தகப்பனாக இருந்து செய்து வருகிறார். எத்தனை போராட்டங்கள், ஆனாலும் அவைகள் மத்தியிலே தலை நிமிர்ந்து அவரை சுமந்து கொண்டு, அவர் என்னை பிள்ளையாக சுமந்து கொண்டு குமாரனாக அவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி செய்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தீர்க்க தரிசனம் உரைக்க செய்திருக்கிறார். இன்று அதற்கென்று உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்பி தீர்க்கதரிசியாக வைப்பார். அப்பொழுது நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள்.
ஒரு நாளும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இருக்கும் இடத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். முடியுமானால் முழங்கால் படியிடுங்கள். தேவனே ஈஸ்வராஜனே தேவ ஆலயம் வந்திடும். தேவனே ஈஸ்வராஜனே தேவ ஆலயம் வந்திடும். தேவாலயம் வந்தவர் கருள் தேவிய ஆவியை ஏந்திடும். தேவனே ஈஸ்வராஜனே தேவ ஆலயம் வந்திடும். என் அருமை பிள்ளைகளே, இனி வரும் நாட்களில் நான் என் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன். எத்திசையிலும் இருந்து நான் அழைத்த என் பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பேன். ஒவ்வொருவரும் கம்பீரத்தோடு என்னுடைய சமூகத்திற்கு வந்து அடைக்கலம் புகும்படி செய்வேன். உங்களையும் நான் குடும்பமாக என் மார்பிலை கூட்டி சேர்த்து என் அடைக்கலத்துக்குள் உங்களை வைத்து என் சம்பூர்ணத்தை நீங்கள் பெறும்படி நான் செய்வேன். தைரியமாயிருங்கள். உங்களுக்கு உரியவைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு உரியவர்கள் எல்லாரும் என் செழிப்பை அனுபவிக்கும்படியாக நான் செய்வேன். என் நாமத்தை நீங்கள் தரித்திருக்கிறபடியினால் என் ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வார். என் ஆவியானுடைய சித்தத்தின்படியெல்லாம் நீங்கள் செயல்படும்படி உங்களை பலப்படுத்துகிறேன். என் ஆவியானுடைய சித்தம் என் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படும். ஒரு கவலையும் இல்லாமல் சமாதானத்தோடு எல்லாவற்றையும் செய்யும்படி நான் செய்கிறேன். உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். திருப்தியாயிருங்கள், என் ஜீவனால் நிரம்புங்கள் என்று இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொல்லுகிறார். மைட்டி லார்ட், இப்பொழுதும் ஏசப்பா மத பிள்ளைகளை நிரப்பு சுவாமி, நிரப்பு சுவாமி, நிரப்பு. இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது இறங்கும் அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கும் அப்பா. அவர்கள் இருதயத்தை சுத்திகரி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொருவர் இருதயத்தையும் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. மத வல்லமை இறங்குவதாக. எல்லா அந்தகார சக்திகளையும் எல்லா பிசாசின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்துகிறேன். பயத்தின் ஆவி, திகிலின் ஆவி, சஞ்சலத்தின் ஆவி, எல்லா பாரங்களின் ஆவி வெளியே வரட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இப்பொழுது வெளியே வரட்டும், இப்பொழுது வெளியே வரட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். கிறிஸ்துவின் மகிமை ஒவ்வொருவர் தலையின் மீதும் இறங்கட்டும். ஏசப்பா நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஏசப்பா வாய் திறக்கட்டும், ஆவியமோடு இணையட்டும். ஏசப்பா உமது அக்கினி பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கட்டும். அவள் கண்கள் திறக்கட்டும், அவள் ஆவி திறக்கட்டும், அவள் செவிகள் திறக்கட்டும். ஏசப்பா உமது சத்தத்தை கேட்கட்டும். இப்பொழுது உமது சத்தத்தை கேட்கட்டும், இப்பொழுது உமது சத்தத்தை கேட்கட்டும். குழந்தைகளைப் போல சுவாமி தகப்பனுடைய சத்தத்தை கேட்கட்டும். ஏசப்பா அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவர்களுக்குள் பெருகும். ஏசப்பா உமது சத்தத்தினால் நிரப்பும், ஆவியினால் நிரப்பும், ஜீவனால் நிரப்பும், மகிமையினால் நிரப்பும். Yes, Lord, fill them with thy Holy Spirit right now without measure. Thank you for doing it. Everybody praise the Lord. எல்லாரும் இருதயத்தை திறந்து வாயை திறந்து நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய மகிமை இறங்குகிறது, அவருடைய வல்லமை இறங்குகிறது. எல்லா பலவீன ஆவிகளும் மறைகிறது. கிறிஸ்து உங்களை அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார், அவருடைய ஜீவனுள்ள ஆலயமாக மாற்றுகிறார். Right now God's power is coming upon you. Come on, open your heart and prophesy. Prophesy, prophesy, prophesy in Jesus' name. Prophesy in
Jesus' name. Prophesy in every area of your mission, ministry, calling at the highest levels to the lowest levels where you reach the poorest of the poor in the streets. எல்லாருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு வரத்தக்கதான அபிஷேக தீர்க்கதரிசன வல்லமை இறங்கட்டும் இயேசுப்பா. இவர்களை புதுப்பித்தரலும், புது மனுஷராக மாற்றும். இந்த நாளிலும் இந்த கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை பெருகச் செய்யும். எல்லாரையும் நேசிக்க, எல்லா ஆத்துமாக்களையும் குடும்பத்தினரையும் கூட சேவை செய்கிறவர்களையும் நேசிக்க தயவு செய்து பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை தாரும். உம்மை தரிசிக்க கிருபை தாரும் அப்பா, தரிசிக்க கிருபை தாரும். அதற்கேற்ற கிரியையின் பலனை தாரும், கிரியையின் பலனை தாரும். ஆண்டவனே, எனக்கு நீர் நண்பராக இருந்தீர், இப்பொழுதும் தகப்பனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல உமது பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் இயேசுப்பா. ரெண்டிலும் அவர்களுக்கு பாதுகாவலை தாரும் அப்பா. பிசாசு என்னதான் எதிர்த்தாலும், பொல்லாத ஜனங்கள் என்னதான் பேசினாலும் நீர் எங்களுக்கு உயர்வை கொடுத்து கொண்டே வருகிறீர் அப்பா. நியாயம் செய்து எல்லாருக்கும் முன்பதாக நீதியை எங்களுக்கு காட்டி வருகிறீர். மக்க ஸ்தோத்திரம், மக்க ஸ்தோத்திரம். அதே மத பிள்ளைகளுக்கு செய்யும் இயேசுப்பா, செய்யும். அவள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், அவள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தும் இயேசுப்பா. நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும், எங்களையும் பின்தொடரட்டும், ஊழியத்தை பின்தொடரட்டும் அப்பா. இந்த அருளை தருவதற்காக நன்றி, ஆசீர்வாத மழையை அனுப்புவதற்காக நன்றி, நன்றி. எல்லாரும் வாய் திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். அவருடைய ஜீவனை இறங்குகிறது. Right now, Holy Spirit, you are taking over. நன்மையான நாட்கள் மழை போல எங்கள் மீது இறங்குவதற்காக ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம். சுகத்தோடு நீ நாட்களை நடத்துவோம். எல்லாருக்கும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும், விடுதலை உண்டாயிருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.